அனைவருக்கும் வணக்கங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசுக்கான பரிசு தொகை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவே இல்லைங்க. அதனால தவறான அறிவிப்பை நீங்க நம்பி ஏமாற வேண்டாம். என்னென்னலாம் எதிர்பார்க்கப்படும் அறிவிப்புகள் மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போறோங்க. ஸோ பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த முறை குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்குங்க. ஒரு சில தரப்பினர் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் 3000 ரூபாய் அல்லது 5000 ரூபாய் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளார மட்டும்தான் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கிலோ கரும்பு, அதாவது ஒரு முழு நீள கரும்பு மட்டும் வழங்குவார் அப்படின்னு தெரியும். ஏற்கனவே வழங்கக்கூடிய இலவச வேட்டி மற்றும் சேலைகள் மாவட்ட வாரிய ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணியானது 85% மேலே நிறைவடைஞ்சிருக்க காரணத்தினால கண்டிப்பாக இந்த முறை இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வார இறுதியில், அதாவது இன்னைக்கோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலேயோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார். அதில் தான் நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் முழுமையாக நமக்கு தெரிய வருங்க. டோக்கன் எப்போ கொடுப்பாங்கன்னு மட்டும் நமக்கு உறுதிதமாக சொல்லிடலாங்க. எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியோட முதல் வாரத்தில் டோக்கன் வழங்கப்படலாம் அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ வழங்கக்கூடிய தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7லேருந்து ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள டோக்கன் உங்களோட வீட்டுக்கே தேடி கொடுக்க அரசானது முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வராத காரணத்தினால பொங்கல் பரிசு தொகை இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். ஸோ முறையான அறிவிப்பு வரட்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த அறிவிப்பு மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்குங்க. பொங்கல் பரிசு ஒரு 3000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3000 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணாமல் அதை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நகை சீட்டில் போய் சேர்ந்துக்குங்க. மாதம் 1000 ரூபாய் கட்டக்கூடிய ஒரு நகை சீட்டில் சேர்ந்துட்டிங்கன்னா 3000 ரூபாய் மொத்தமாக கட்டி 3 மாதங்களுக்கு தேவையானது நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் 12 மாதம் இருக்கக்கூடிய ஒரு நகை சீட்டில் சேர்த்திங்க அப்படின்னா அவங்க 11 மாதம் கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாதம் அமௌண்ட்டு நீங்கள் கட்ட தேவையில்லை. மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு 1/4 பவுன் நகை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்படி பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய இந்த 3000 பணத்துக்கே நீங்கள் இவ்வளோ யோசித்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சு அதை நீங்கள் கொஞ்சம் சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிற்காலத்துக்கும் உங்களோட குழந்தைகளோட பிற்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம பணம் தான் இப்போ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகிடுச்சு. அப்போ பணம் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையை ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ நம்மளால் முடிஞ்சது மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்காச்சும் நமக்கு தேவையான அமௌண்ட்டை நம்மளோட லைஃப்பை சஃபிஷியண்ட்டாக வாழ்க்கிறதுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து வச்சாகணும். ஏன்னா நம்மளாம் மிடில் கிளாஸ். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு செய்யுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.